இது அந்த செருப்பு யாருக்கு கண்டால் இந்த அனுரகுமார திசாநாயக்காவை பௌத்த பேரணவாத அரச நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வெளிநாடுகளில் டிக்டாக் விடுற இந்த கட்ட கூட்டமும் கஞ்சா கூட்டங்களுக்கு தான் இந்த செருப்படி. அனுரகுமார திசாநாயக்கான்ற சாதாரண ஆள் இல்லை, சிங்கள இனவாதத்தின் ஒட்டுமொத்த முகம்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கா. இந்த அனுரகுமார திசாநாயக்கா ஒரு இனவெறி புடிச்ச பௌத்த சிங்களவன். அவன் தன்னுடைய விடயத்தில் கவனமாக இருப்பான். புத்த துறவி குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தால் அது பௌத்தத்தின் தலைமைப்படம் தான் பார்க்கணும், நீதிமன்றம் பார்க்காதான். ஆனால் தமிழன் சுதந்திரமாக ஒரு பாட்டு பாடினால் அவனுக்கு சிறை. இதுதான் ஸ்ரீலங்கா அரசாங்கம், இதுதான் அனுரகுமார திசாநாயக்காட அரசாங்கம். இனிமேல் யாராவது அனுரகுமார திசாநாயக்கா என்று சொல்லிக்கொண்டு வாங்க ஜேபிக்கார செருப்பாலை அடிக்கணும். உங்களுக்கு என்ன செய்தவன் அந்த இளைஞன்? என்ன செய்தவன்? துப்பாக்கி வச்சிருந்தவனோ கத்தி வச்சிருந்தவனோ? வெறும் பாடல். அந்த பாடலை மக்களை நீங்க கேளுங்க, அந்த இளைஞன் பாடுற பாட்டை கேளுங்க. இந்த பாட்டில் என்ன இருக்குது? அவன் தன்னுடைய உணர்வு, ஒரு தமிழனாக தான் ஒரு தமிழ் தாயில இந்த வயிற்றுல பிறந்தவன், ஒரு தமிழ் தாயிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவன், அந்த தமிழன் அந்த உரிமையை அவன் கேட்டு பாடுறான். பேசக்கூட சுதந்திரம் இல்லையா? இதுதான் அனுரா அரசா? இதுதான் அனுரா அரசா? செருப்பாலை அடிக்கணும் அனுரா அரசுக்கு. கேளுங்க அந்த பாட்டி இருக்க. புரட்சிகள் என்றும் அழியாதே, அதை அழிக்க நினைத்தாலும் முடியாதே. இது சேகுவேராவின் கதை அல்லடா, வா என்னை அழிப்பது சுகமல்லடா. இருவரும் ஒரு கரம் கொண்டு நடந்திட நடப்பது இது நிஜமல்ல நிழல். வெங்கைகள் ஆடிட மாட்டோம், சுடு நெருப்பினில் குளித்திடும் கூட்டம். வீரரை மறந்திட மாட்டோம், ஓர் 1000 நினைவுடன் மாறும். உணவுல வடிகட்டி படிக்கிற கரும்புலி, எதிரிய படைகட்டி பழுக்கிற தனிவலி, கடலுக்கு பறக்கிற மண்ணொலி, கடப்புலி மின்னில பறக்கிற தென்புல வான்புலி, மண்ணில மக்களை காக்கிற தரைப்புலி, கழுத்துல குப்பிய கட்டிய பெண்புலி, தலைவன் சொல்லிட படைகள் கேட்டிட யுத்தம் செய்திட ஈழம் பிறந்திட வார்த்தை வா. ஒரு நாள் உனை நான் நேரில் காண்பதுவே என் லட்சியமே. வார்த்தை வா, ஒரு நாள் உனை நான் நேரில் காண்பதுவே என் லட்சியமே. இளக்கடலோடும் எனக்கு முழக்கு பல கணக்கு வழக்கு இனி இருக்கு இருக்கு. அது எதுக்கு எதுக்கு வெடி வெடிக்கும் பொழுது அடி உனக்கும் இருக்கு. பம்பு சண்டைய வச்சதில்ல, வந்த சண்டைய விட்டதில்ல, வன்முறைகள் செஞ்சதில்ல. ஆனா நான் நல்ல உள்ள பொல்லாத உண்மை இல்ல, கொள்ளாத யாரும் இல்ல. என்னோட சண்டை செய்ய எவனுக்கு தப்பு இல்ல. விரட்டி அடிக்கிற அடியின் பயத்தில் சிங்கள இனவாத பௌத்த பேரினவாதத்தின் இனப்படுகொலையில் ஒன்றுதான் அந்த பாடகர் இளைஞனின் கைது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த அனுரகுமார திசாநாயக்கா அரசு வரும்போதே நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது ஜேஆர் ஜெயவர்தன அரசை விடவும், பிரேமதாச அரசை விடவும், சந்திரிகா அரசை விடவும், மஹிந்த ராஜபக்ச அரசை விடவும் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கொடிய அரசு தான் இந்த அனுரகுமார திசாநாயக்காட ஜேபி அரசு என்பதை நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு இனவாத அரசு, அதாவது மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தளவில் நேரடியாக சுடுவான், படுகொலை செய்வான், அது மஹிந்த ராஜபக்சோட அரசு. ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கான்றது ஒரு பசுத்தோலை போர்த்த ஒரு சிங்கமாக வந்து அரசு செய்வான் என்றதை முதலே சொல்லியிருந்த நாங்கள். ஆனால் இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழர்கள், அது பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், கொஞ்சம் பேர் ஆட்சி மாறிவிட்டது, இனி எல்லாமே சரி, அனுரகுமார திசாநாயக்கா நல்லா செய்கிறார் என்று சொன்னது. ஆனால் அந்த அனுரகுமார திசாநாயக்க அரசு செய்தது இந்த இளைஞன், நான் நினைக்கிறேன் போருக்கு பின்னர் தான் பிறந்திருப்பார். 17 ஆண்டு காலம் போர் முடிந்து, அல்லது போர் நடக்கும்போது, இந்த இனப்படுகொலை போர் நடக்கும்போது இந்த பிள்ளை வந்து ஒரு குழந்தையாக இருந்திருப்பார். ஆனால் தமிழ் மக்கள் தங்களோட உணர்வுகளை துறந்த வழியில் பேசுவதற்கு அங்கு வந்து எந்த உரிமையும் இல்லை. அது வந்து பயங்கரவாத தடை சட்டம் என்று கொண்டு வந்த அந்த 6ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முடக்கப்பட்டு, இதைத்தான் நாங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொன்ன, நாங்கள் கட்சிகளுக்கு சொன்ன, நாங்கள் நீங்கள் இந்த 13ஆம் திருத்த சட்டம் என்று சொல்கிற அந்த செருப்ப கையை விட்டுட்டு
கூட்டாட்சி என்று சொல்ற அந்த செருப்பை கையை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக அங்க நடந்தது இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்று நீங்கள் சர்வதேசத்திட்ட நில்லுங்கள் என்ற கோரிக்கை உங்கள்கிட்ட வச்ச நாங்கள். மற்றது 6ஆம் திருத்த சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் வரையும் இலங்கை அரசோட நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கோ எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க முடியாதென்று தலையிலே அடிச்சடிச்சு இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொன்னாங்க. அது கயேந்திரகுமாராக இருந்தான, சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருந்தான, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தான, எல்லோருக்கும் சொன்ன நாங்கள் ஒரு ஆபத்தான நிலையில நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு இனப்படுகொலை, அதாவது பசுத்தோல் போர்த்து கொண்டு நிற்கிற சிங்கமாக வந்திருக்கிறான். மிக ஆபத்து, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு பாடகன், ஒரு சொல்லிசை பாடகன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கான். பாடுறது கூட, அதாவது ஆயுதம் ஏந்தி துப்பாக்கி வைத்திருந்தா மட்டும்தான் பயங்கரவாதி என்று சொல்லி சுட்டு சுட்டு வீதியாக கொண்டவன் இன்றைக்கு ஒரு தன்னுடைய உரிமையை கேட்டு ஒரு இசையால் வெளிக்கொண்டு வருவது கூட இன்றைக்கு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசின் மத்தியில் இடமே இல்லை தமிழர்களுக்கு திறந்த வெடி சிறைச்சாலை. இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 75-76 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் திறந்த வெடி சிறைச்சாலைக்கான் இருக்கிறோம். நாங்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நாங்கள் மூச்சு விடோணுமாக இருந்தால் இந்த சொல்லிசை பாடல்கள் சுதந்திரமாக பாட வேணும் என்றால் வடக்கு கிழக்கு நெஞ்ச தமிழீழம் அமைந்தால் மட்டும்தான் எங்களுக்குரிய அந்த சுதந்திரம் கிடைக்கும் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் தங்களுடைய அந்த பாராளுமன்ற கதிரைக்காகவும் அந்த பாராளுமன்ற வாகன போமிட்டுக்காகவும் ஒரு சிலர் சாராய லைசன்ஸுக்காகவும் அந்த பென்ஷனுக்காகவும் அந்த பதவியை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில இதுக்கு ஒரு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது இந்த அரசியல் இருக்கும் இந்த எம்பி மேயர்களால் முழுக்களும் சரியான முறையில் சர்வதேச ரீதியாக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை. காணி ஒட்டுமொத்தமாக விட இல்லை. அனுரா குமார திசாநாயக்க இனவாத பௌத்த இந்த சிங்கள அரசு எந்த ஒரு காணியும் விட இல்லை. ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இராணுவமயப்படுத்தி இருக்கு. புத்த விகாரைகள் முளைச்சு கொண்டே இருக்குது. சிங்கள குடியேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதுக்குள்ளேயும் பாராளுமன்ற சவாரி விட்டால் என்ன செய்ய முடியும்? இதைத்தான் அவன் செய்வான். இதைத்தான் செய்வான். இன்றைக்கு ஒரு பாடகரை கைது செய்தால் நாளைக்கு உங்களையும் கைது வரும். அங்க நீங்கள் தமிழ் என்று உச்சரிக்க முடியாது, அம்மாண்டு கூப்பிட இயலாது. நீங்கள் மகை அம்மை என்றுதான் நீங்கள் கத்தோணும். அந்த அளவுக்கு இந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசு கொண்டு விட்டுருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் யார் என்றால் இன்றைக்கு தாயத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் நீங்களாம் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இந்த 17 வருஷத்துக்குள்ளே இங்கே சர்வதேச ரீதியாக நீங்கள் எங்களால் அந்த மண்ணில் வாழ முடியாதங்கிற உரிமை பறிக்கப்படுது என்று கேட்க இல்லை. இங்கே செல்வராஜா கயேந்திரமார் பொன்னம்பலம் காண்டிவன் சுகாசாக்கள் கூட்டாட்சி என்று சொல்லி இது ஒரு கூட்டாட்சி தேவையா? இங்கே இந்தியாவில் கொண்டு போய் தமிழ்நாட்டில் கூட்டாட்சி, இந்த கூட்டாட்சி கடதம் கொடுத்த அந்த பலன் அந்த திமுக அரசின் காலி, எல்லாம் காலி. இந்தியால சுரேஷ் பிரேமச்சந்திரன் 13க்குள்ள புதையல் எடுக்க போறாராம். இதுதான் இந்த அரசியல்வாதிகள் என்ற நிலைமை. உறவுகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். வடக்கு கிழக்கு நெஞ்ச தமிழர் தாயகம் தமிழ் ஈழத்தை நாங்கள் மீட்கும் வரையும் நிச்சயமாக இதே கைதுகள்லாம் நடக்கும். ஆனால் உண்மையில இந்த அனுரா குமார திசாநாயக்காக அந்த அனுசரணை வழங்கின இந்த வெளிநாடு வழியே இருந்து கொண்டு அனுரா அது செய்வான் இது செய்வான் என்றவங்களுக்கு செருப்பாலை அடிக்கணும். செருப்பாலை செய்தவன் அந்த இளைஞன் என்ன செய்தவன்? துப்பாக்கி வச்சிருந்தவனோ கத்தி வச்சிருந்தவனோ வெறும் பாடல். உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக அந்த கண் திறப்பதற்கு போராட்டம் நடத்த வேண்டும். ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு நடந்த காணிகளையும் அங்கு போராட்டம் நடத்த வேண்டும். இந்த இளைஞனை விட சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது யாழ்ப்பாணமோ திருகோணமலையோ பல இடங்கள்லையும் போராட்டம் வெடிக்க வேண்டும். வெறும் பார்லிமெண்ட்ல போய் கத்தி பலன் இல்லை. பார்லிமெண்ட்ல கத்துறதால என்ன நடக்கும்னா சிங்களன் ஒழும்பி போயிடுவான். அது வெறும் பதிவாகத்தான் இருக்கும். வெளியில மக்களை திரட்டி போராட்டங்களை செய்தால் மட்டும்தான் இந்த சர்வதேசத்துக்கு இந்த அனுரா குமார திசாநாயக்கட ஜேபியிட இந்த ஆட்சி புரியும்.
இந்த ஆட்சி புரியும். அதான் இதில் ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், நாமல் ராஜபக்சாவும் கண்டிச்சிருக்கிறாராம். இதே நாமல் ராஜபக்சாட அப்பன் தான் மஹிந்த ராஜபக்சா. ஒரு காத்திய பூ ஒன்றுல ஒரு முகநூல்ல போட்டதுக்கு சுட்டு கொண்டவன் வடமராட்சிக்குள்ள. எங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, எவன் எவன் எப்பப்ப என்ன செய்தான் என்பது எங்கள்கிட்ட எழுத்து மூலமாகவும் பட ஆவணத்தோட எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் வச்சுக்கொண்டுதான் இருக்கிறோம், வீணாக நாங்கள் எதையும் செய்யவில்லை. உறவுகளை, முடிந்தால் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஒவ்வொரு மனித உரிமை அமைப்புகளும் இந்த போராட்டத்தை கையில் எடுங்கள். வருகிற 15ஆம் தேதி ஐக்கிய நாடு சபையில் மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்க போகின்றது. இப்பவே நீங்கள் போராட்டத்தை தொடங்கி இந்த இளைஞனுக்குரிய குரலை கொடுங்கள். இந்த அனுரகுமார திசாநாயக்கட ஜேஇபி இந்த கட்சியிட முகத்திரை கிழிக்கப்படணும். இந்த இனப்படுகொலை பௌத்த பேரணவாதத்தின் முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இதற்கு முகநூலில் என்னென்ன ரீதியில் பதிவுகள் போடலாமோ அந்த பதிவுகளை போட்டு இந்த அனுரகுமார திசாநாயக்கட ஜேபி கட்சிக்குரிய கண்டனத்தையும் தெரிவித்து பௌத்த பேரினவாத சிங்கள அரசோடு சேர்ந்து வாழ முடியாது என்பதையும், எங்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் ஈழத்தை தான் நாங்கள் மீட்டெடுத்த மட்டும்தான் சுதந்திரமாக வாழ முடியும் என்பதையும் உறுதிப்படுத்தி எல்லோரும் பதிவுகளை போடுங்கள். இதுதான் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய. இந்த இளைஞனுடைய கைதுக்கு எல்லாருமே கண்டிக்க வேண்டும். எல்லோருமே கண்டித்து எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை இலங்கை தீவில் என்பதை நாங்கள் பகிரங்கமாக கொண்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து தற்காலிகமாக நான் விடைபெற்று செல்கிறேன். தமிழர் தாகம் தமிழர் தாயகம் நிச்சயமாக நாங்கள் தமிழீழத்தில் சந்திப்போம், பார்ப்போம். தமிழீழம் மலரும், வடக்கு கிழக்கு தமிழீழம் மலரும், தமிழீழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.